இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் நம் தேவன் யார் என்ற தலைப்பில் தியானிப்போம். விசுவாசத்தின் சந்ததிகளை உருவாக்க அபிரகாமை அழைத்து அபிரகாமை விசுவாசத்தின் தகப்பனாக்கியவர். பஞ்ச காலத்தில் ஈசாக்கை விதை விதைக்க செய்து நூறத்தனையாக ஆசீர்வதித்தவர். யாக்கோபுக்கு பாதுகாப்பாக இருந்தவர். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க மோசையை தெரிந்து கொண்டவர். யோசுவாவை வழி நடத்தினவர். எலியாவின் ஜெபத்தை கேட்டவர். எலிசாவுக்கு எலியாவை போல 2 மடங்கு ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தவர். சிங்கத்தின் கெபியிலே தானியேலை காத்தவர். அக்கினி சூளையிலே சாத்ராக், மேத்சக், ஆபத்நேகோ இவர்களுடன் 4வது நபராக அக்கினி சூளையிலே உலாவினவர். சகோதரர்களால் தள்ளப்பட்ட யோசேப்புடன் இருந்து எகிப்தின் அதிபதியாக யோசேப்பை உயர்த்தினவர். ஆட்டு இடையனாகிய தாவீதை அரசனாக்கினவர். இருக்கிற பலத்தோடு போ என்று கிதியோனை அனுப்பினவர் நம்முடைய தேவன். அவர்களை எல்லாம் ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி, சொன்னதை செய்கிறவர், வாக்கு மாறாதவர் என்றும் நாம் அறிவோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வசனத்தின்படி தேவனிடம் ஜெபித்து ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினாலே கேட்டு பெற்றுக்கொள்வோம். கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரை வேதத்தில் வசனங்களை தேடி தேடி வாசித்து மற்றும் விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். ஜெபத்திற்கு பதில் வரும் வரை தேவ சமூகத்தில் தட்டி கொண்டே இருப்போம். இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆமேன். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னும் ஒரு புதிய நாளை, ஆசீர்வாதமான நாளை நாங்கள் காணும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு உம்மை வழிபடுத்தி இருக்கிறீர். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தினந்தோறும் எங்களை உமது பிரசன்னத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்து ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து விசுவாசத்தில் பலப்பட நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம பிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.